ஹலோ கைஸ், இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நேற்று நான் சென்னைக்கு வந்துட்டு இருந்தேன். ஓகேங்களா, வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என் தங்கச்சிக்கு ஞாபகம் வந்துச்சு. அவங்க வீட்டுக்கு போகலான்னு நினச்சி ஃபோன் பண்ணேன், கருப்பட்டி காஃபிலேருந்து. ஓகேங்களா, ஆனால் என் தங்கச்சி என்ன சொன்னால், அப்பா கால் பண்ணியிருந்தார். என்கிட்ட பேச மாட்டார் எங்கள் அப்பா கால் பண்ணியிருந்தார், உனக்கு பொண்ணு பார்க்கலாம். எனக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், இதை யாருக்கிட்டனா சொல்லியே ஆகணும்னு. அந்த நேரம் பார்த்து என் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு, அவருக்கும் பொண்ணு பார்த்துட்ருக்காங்களாம். 90s கிட்ஸுக்கெலாம் கல்யாணம் ஆகுமானே பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் எனக்கு இப்போ தான் 30 தொடங்க போகுதுன்றதே, பிறந்து 30 வயசு ஆகி போச்சா இப்படின்னு ஓடிச்சு. ஓகேங்களா, 30 வயசு ஆயிடுச்சு, ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, என் தங்கச்சி சொன்னோன்னே எனக்கு அப்படியே ஒரு பக்கம் சந்தோஷம்னா சந்தோஷம், நம்மளுக்கும் கல்யாணம் ஆக போகுது, நம்மளுக்கும் ஃபேமிலி வரப்போகுது அப்படின்னு ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு பக்கம் 90s கிட்ஸு சிங்கிளாகவே இருந்துடலாமோ அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது. ஏன்னா இந்த கல்யாண வாழ்க்கை உள்ளே என்ட்ரி ஆகிட்டு பயமாகவும் இருக்குது. அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்க போகிறோம், நம்ம அவங்க எப்படி பார்த்துக்க போகிறாங்கன்ற ஒரு ஃபீலிங் பயமாக இருக்குது. என்னன்னா, என் தங்கச்சி சொன்னது இன்னொரு விஷயம் என்னன்னா, உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டிலலாம் இருக்க விட மாட்டேன், எடுத்தோடனே உன்னை வாடகை வீட்டுக்கு அமுச்சிருவேன்னு ஒன்றா பாரு. அப்போ தான் நம்மளுக்கு கடமை உணர்ச்சி. ஏற்கனவே நம்மளுக்கு பொறுப்பு அதிகம், இன்னும் அதிகமாக பொறுப்பு கொடுத்துட்டா எவ்வளோ பொறுப்பாக இருக்கும். பயமாகவே இருக்குது கைஸ்.